தவறான சிந்தை, தவறான நோக்கம், தவறான வாழ்க்கை. இங்கே பக்தன் சொல்லுகிறார், என் அக்கிரம சிந்தை, அது ஆங்கிலத்தில் இப்படி போடுறது, sin separates the fellowship of God. அந்த பாவம் தேவனை விட்டு பிரித்து விடுகிறது. ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல, உங்களுக்கு ஒரு நபரை நேருக்கிறத பார்க்க முடியல, குற்ற உணர்வு, ஒரு குற்ற மனசாட்சி. sin separates the fellowship of God. தேவ உறவை, ஊழியின் உறவை. ஏன் ஊழியனோட நீங்க நெருக்கமா இருக்க முடியல? சம முடிஞ்சு அந்த பாஸ்டர் பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல முடியல. பிகாஸ் sin, அது உங்களை பிரித்து விடுகிறது. ஊழியனையும் பிரித்து விடுகிறது, உறவுகளையும் பிரித்து விடுகிறது, நித்தியத்தையும் பிரித்து விடுகிறது, பரலோகத்தையும் பிரித்து விடுகிறது. பி கேர்ஃபுல், வேண்டாம். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அதே ஏசா புஸ்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். தேவன் சொல்லுகிறார், வழக்காடுவோம் வாருங்கள், உங்கள் பாவங்கள் சுவேர் என்றிருந்தாலும். எத்தனை பெரிய மனதுருக்கம் உள்ள தெய்வம்! உங்கள் பாவங்கள் சுவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாக்குவேன், அவைகள் இரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சை போல ஆகும். இவ்வளவு நல்லதே. அது தெரியுமா? இட் மே பி வெரி லார்ஜ், எக்ஸீடிங், அது ரொம்ப அதிகமா இருக்கலாம். கவனிங்கள், சிவேர் என்றிருந்தாலும். இரண்டாவது, அடுத்த வார்த்தை, இரத்தாம்பரம் போல இருந்தாலும். ஒன்று வெண்மையாகும், இன்னொன்று பஞ்சை போல ஆகும். தட் மீன்ஸ் இட் மேக்ஸ் சாஃப்ட். எவ்வளவு பேர் ரஃபா இருக்கலாம், நீங்க கொலகாரனா இருக்கலாம், தீவனா இருக்கலாம், பாவத்திலேயே ஊறி போன ஒரு ஆளா இருக்கலாம். when you come to God, வரும்போது அது ஒரு வார்த்தை, சிவேரென்று இருந்தாலும், அது எவ்வளவு உயரமா இருந்தாலும், அது எவ்வளவு ஆழமா இருந்தாலும், அது எவ்வளவு அகலமா இருந்தாலும், அவர் சொல்கிறார், ஆகும். ஆகும். என்ன ஆகும்? ஒன்றும் இல்லாமல் போகும், சாத்தியமாகும். உன்னையும் தேவன் பயன்படுத்த முடியும். இதுதான் சங்கீதக்காரன் 32 சங்கீதம் 5 வசனம். 5 வசனம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். என்னுடைய செய்தி என்னவென்றால், when I return, number 1, forgiveness. திரும்பி வரும்போது அவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. எனவேதான் 32 சங்கீதம் 5 வசனம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். பிரச்சனையா தான் இது. நான் நல்லா தான் இருக்கிறேன், ஐ ஆம் ஓகே, நான் அவரை மாதிரி இல்லை, இவரை மாதிரி இல்லை, ஐ ஆம் பெட்டர் தென் திஸ், ஐ ஆம் பெட்டர் தென் தட். அதாவது அடுத்து வச்சு கம்பேர் பண்றோம். யார் யாரோ என்னென்னோ பண்றாங்க, நான் இதானே பண்றேன். வசனம் சொல்லுகிறது, நான் உமக்கு அறிவித்தேன். வைக்கப்படாதீங்க, ஓப்பன் டெலிபரேட்டா சொல்லுங்க, அந்த இதை பண்ணேன், நான் பாவம் செய்தேன். இளையகுமாரன் சொன்னான், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அடுத்த வார்த்தை, என் மீதுகளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். வைக்கப்படாதீங்க, சொல்லுங்க, ஒளிமறைவில்லாம. அடுத்த கட்டம் என்னவென்றால், தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். என் பாவத்தின் தோஷத்தை விளக்கம் கேட்க மாட்டார். God wants only your commitment. No need of explanation. விளக்கங்கள் அல்ல. நான் என் செய்தி கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, மறைக்காமல். இன்னை பாருங்க, அதை மறைச்சு மறைச்சு மறைச்சுதான் வாழ்க்கை சீர்கிட்டு போச்சு. கணவனுக்கு தெரியாம, மனைவி தெரியாம, பெற்றோருக்கு தெரியாம, ஊழியக்காரனுக்கு தெரியாம, மறைச்சு மறைச்சு இன்னைக்கு உன்னை காட்டி கொடுத்துரும். மறைக்காமல், உன் அக்கிரமத்தை மறைக்காமல், உன் பாவத்தை மறைக்காமல், உன் மீறுதலை மறைக்காமல் அறிவித்தேன். அவர்கள் சொல்லுங்க, ஊராட்டத்தில் இல்லை, உலக மனிதத்தில் இல்லை, தேவையற்ற மக்களிடத்தில் இல்லை. அது உங்களுக்கு பலவீனம். சொல்ல வேண்டிய நம்மிடத்துல சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுங்கள். அறிவித்தேன். அடுத்த வார்த்தை, அது எப்படி இருந்தாலும், அது எவ்வளவு பெருசா இருந்தாலும், இட் மே பி a large quantity, மிக ரொம்ப அதிகமா இருக்கலாம். உலகம் பரியாசம் பண்ணும், தேவன் உங்களுக்காய் பரிதவிப்பார். உலகம் ஏளனம் பண்ணும், தேவன் உங்களுக்காய் இயங்குவார். உலகம் உங்களை தூற்றி தெரியும், இவர் மூடி மறைப்பார். வசனம் சொல்லுகிறது, வெண்மையாகும், பஞ்சை, அங்க ஒரு வார்த்தை இருக்கிறது, இருந்தாலும்.
இருந்தாலும் 2 முறை வார்த்தை வருது. இருந்தாலும் 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 இருக்குது. இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லுங்க. டோன்ட் ஷேம். வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். கன்ஃபஸ் இட். அப்படி செய்யும் போது 1 யோவான் 1:3 அறிக்கையிட்டால் மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். யூ பிகேம் எ பிராண்ட் நியூ மேன். உங்களை புதிய மனிதனாய், ஒரு புதிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரராய், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த நிலைக்கு, உன்னத நிலைக்கு, எட்டாத நிலைக்கு தேவன் உங்களை கொண்டு போவார். டோன்ட் ஃபீல் ஷேம். வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அறிக்கையிடுவேன். திரும்ப 32:5 மறைக்காமல் அறிவித்தேன், அறிக்கையிடுவேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார். ஒருவேளை கணவன் கிட்ட சொல்ல வேண்டாம், மனைவி சொல்ல வேண்டாம். ஈவன் யூ டோன்ட் கன்ஃபஸ் டு பாஸ்டர், கன்ஃபஸ் டு காட். நம்பர் 1, திரும்பி வரும்போது பேதுருக்கு தேவன் தந்த முதல் ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. 2வது ஆசீர்வாதம், there is a future. யோவான் சுவிசேஷம் 21 1 முதல் 3 வசனங்கள் வரை, 3 வசனங்கள் வரை எதிர்காலமே இல்லை. எல்லாமே இருண்டு போனது. ஆனா இருண்டு போன அந்த பேதுருவின் வாழ்க்கையில தேவன் எதிர்காலத்தை தந்தார். யோவான் சுவிசேஷம் 21 நம்பிக்கை இழந்தவன், நோக்கம் இழந்தவன், லட்சியம் இழந்தவன். அடுத்த வார்த்தை 4ஆம் வசனம் 21 விடியற்காலமான போது இயேசு கரையில் நின்றார். சற்று மாற்றி சொல்வேனேயானால், இயேசு வந்தால் விடியற்காலமான போது இயேசு நின்றார். அவர் வந்தால் வாழ்க்கையில விடியற்காலம் தான். There's a new day, there is a new morning, there is a new dawn. ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய மாற்றம். கவனிங்கள், இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இல்லாது என்றைக்கு மன்னிப்பின் மேன்மை உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையே மாறும். அவர் சொல்லுகிறார், வாழ்க்கையே மாறும். 6ஆம் வசனம், வலையை போடுங்கள் உங்களுக்கு அகப்படும். வலையை போடுங்கள் உங்களுக்கு அகப்படும். எந்த நோக்கத்திற்காக தேவனிட்டு போயிட்டீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஒபே த வேர்ட். திரும்ப சொல்லுகிறேன், எதிர்காலமே இல்லை. என்னதான் அவன் சொன்னான், மீன் பிடிக்க போகிறேன். நீ ஊழியம் இல்லை, எதிர்காலம் இல்லை, வாழ்க்கை இல்லை, எல்லாமே போயிடுச்சு. தரிசனம் போயிடுச்சு, ஊழியம் போயிடுச்சு, மீன் பிடிக்க போகிறேன். பட் காட் சேஸ் there is a future for you. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் விடியற்காலமான போது கரையிலே நின்றார். அடுத்த வசனம், அவர் சொன்ன வார்த்தை அகப்படும். அடுத்த வார்த்தை திரளான மீன்கள், இழுக்கக்கூடாத அளவுக்கு மீன்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இழுக்கக்கூடாத அளவுக்கு, மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள். there is a future. நினைக்கலாம் எனக்கு ஊழியம் இல்லை இருக்குது. நினைக்கலாம் ஒருவேளை ஐ எம் நாட் குவாலிஃபைடு. யூ ஆர் குவாலிஃபைடு. நான் தகுதியற்றவன், உன்னை தகுதியாக்குகிற கர்த்தர். நினைக்கலாம் தகுதியானவன் இல்லை ஊழியம் செய்ய, ஆராதிக்க, ஆராதனை செய்ய நான் தகுதி. நோ, காட் கேன் குவாலிஃபை யூ. எனவே தான் சொன்னார். அந்த வார்த்தையை திரும்ப படிக்கிறேன், வலையை போடுங்கள் அகப்படும். அடுத்த வசனம் 9ஆம் வசனத்துல, 9ஆம் வசனம், வாழ்க்கைக்கு என்ன தேவையோ கறி, நெருப்பு, மீன், அப்பம் எல்லாம் இருந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில he will supply all your needs. எதிர்காலம் உண்டு. எதிர்காலம் இல்லை தவிக்கிறீங்களா? எல்லாம் போனது, நம்பிக்கை போனது, என் திட்டங்கள் போனது. நெவர். உன் வாழ்க்கையின் கரையில் அவர் நிற்கிறார். வார்த்தை படிக்கிறேன், இயேசு கரையில் நிற்கிறார். உன் வாழ்க்கையின் கரையில், உன் ஜீவியத்தின் கரையில், உன் குடும்பத்தின் கரையில் அவர் நிற்கிறார். அன்பானுள்ளே, there is a future for you. உனக்கு எதிர்காலம் உண்டு. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள். அடுத்த வசனம்,
போஜனம் பண்ணுங்கள். இப்படி ஒரு தெய்வம் உண்டா? கம் அண்ட் டைன் வித் மீ, கம் டைன் வித் மீ, வாருங்கள் என்னோடு கூட போஜனம் பண்ணுங்கள். உன்னுடைய கடந்த காலத்தை மறந்துட்டார், உன்னுடைய தோல்விகளை மறந்துட்டார், உன்னுடைய மறுதளிப்பை மறந்துட்டார், நீ சொன்ன வார்த்தை எல்லாம் மறந்துட்டார். இப்படி ஒரு திருவுண்டா? தாய்மார் சொல்லுவாங்க, எவ்வளவுதான் முரட்டாட்டம் பண்ணாலும் வந்து சாப்பிட்டு போ, தாயினம் மேலானவர். அவர் சொல்கிறார், வாருங்கள். அடுத்த வார்த்தை, வந்து போஜனம் பண்ணுங்கள். there is a future for you. உனக்கு என்ன தேவையோ வைத்திருக்கிறார். உன் வாழ்வின் தேவை, உன் எதிர்காலத்தின் தேவை, உன் குடும்பத்தின் தேவை. எதுக்காக நீ தேவனோடு போனியோ அது அங்கே இருக்கிறது. பணத்துக்காக போனேன், அங்கே இருக்கிறது. வாழ்வுக்காக, வசதிக்காக, பெயருக்காக, புகழுக்காக, வாட் யூ லெஃப்ட், த ரீசன் வை யூ லெஃப்ட் காட், எதற்காக தேவனோடு போனியோ அது அங்கே. அது கரையிலே வந்திறங்கின போது அங்கே வைத்ததை அப்பத்தையும் கண்டார்கள், மீனையும் கண்டார்கள், கரி நெருப்பையும் கண்டார்கள். யூ ஆர் நாட் கோயிங் டு மேக் இட், இட்ஸ் ஆல்ரெடி அவைலபிள். நீ ஆயத்தம் பண்ண வேண்டிய ஒன்றும் இல்லை, எல்லாம் என் தேவன் எனக்காய் யாவும் செய்து முடிப்பார். பயம் எனக்கு இல்லை. ஏன் தெரியுமா? there's a future. இடத்துல வரும்போது தேவன் திரும்பி பார்க்கும் போது நம்பர் 1 forgiveness. உன்னை திரும்பி பார்க்கிற நோக்கமே உனக்கு ஒரு ஃபியூச்சர், எதிர்காலம். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பை பகிரங்கமாய் வெளிப்படுத்துகிறார். God publicly affirm his affection in your life. கவனிங்கள், நீ ஒருவேளை அந்தரங்கத்தில் மறுதளித்திருப்பாய், அந்தரங்கத்தில் அவரை தூற்றியிருப்பாய், ஆனால் God publicly affirm his affection. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். யாரை நோக்கி? மறுதளித்தவர்கள், ஓடி போனவர்கள், அறியேன் நான் அவன் அல்ல, அப்படிப்பட்ட நோக்கி சொல்றார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். எத்தனை பெரிய அழைப்பு, எத்தனை பெரிய மேன்மை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை 3 முறை சொல்றாரு. 3 முறை ரீஅஃபர்ம், என் நாடுகளை மேய்ப்பாயாக. 3 முறை, 15, 16, 17. வாருங்கள், உனக்கு ஒரு ஊழியம் தரேன், உனக்கு ஒரு வாழ்க்கை தரேன், உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். கவனிங்களை, ஒவ்வொரு கேள்வியிலும் அவர் சொல்லுகிறார், ஃபீட் மை லேம்ப், எதிர்காலம் உண்டு. முதல்ல சொன்னேன் ஃபர்கிவ்னஸ், இரண்டாவது ஃபியூச்சர், மூன்றாவது there is a filling. அவர் சொல்லுகிற வார்த்தை யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நான் பிதா வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவி ஆகிய வேறு தேற்றவாளனை உங்களுக்கு தந்துடுவார். ஐ எம் கோயிங் டு ஃபில் யூ. பெருமையா ஏதோ ஒன்றுக்காக ஓடினீங்க, அது வெறுமையான பாத்திரம் தெரியல. இன்னைக்கு பாருங்க, ஜனங்கள் பெருமையை நோக்கி தான் ஓடுறாங்க. இந்த குடி, சாராயம், அருவறுப்பு, தகாத உறவு, ஏதோ ஒரு திருப்தி, ஒண்ணுமே இல்லை, எம்டினஸ். தேவன் சொல்றாரு, ஐ வில் ஃபில் யூ. நீ எதை தேடி ஓடினாயோ அதை விட மேலான ஒன்று. திரும்ப சொல்லுகிறேன், அந்த சொல்லப்பட்ட வார்த்தை அப்பொழுது என்றென்றைக்கும் இருக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றவாளன், ஆங்கிலத்துல ஃபில்லிங், அதில் எழுதப்பட்டது யோவான் 16:17 கூட, சத்திய ஆவியானவர், நிரப்புகிற ஆவியானவர், வார்த்தையால், வல்லமையினால், கிருபையினால், இரக்கத்தினால், தயவினால் நிரப்புகிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் வாசம் பண்ணுவேன், உங்களுக்குள்ளே இருப்பேன். ஐ வில் ஃபில் யூ அண்ட் ஐ வில் டுவெல் யூ. உங்களுக்குள்ளே இருப்பேன், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். கவனிங்க, இவ்வளவு பெரிய மேன்மை. இதைத்தான் அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், நான் உங்களை நிரப்பும் போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். என சொல்ல வந்த வார்த்தை ஃபில்லிங். யாருக்கு? தூர போனவருக்கு. தேவன் திருப்பி பார்க்கும்போது நிறைவு, உள்ளான நிறைவு, வெளியான நிறைவு, வாழ்வில் நிறைவு, மன நிறைவு, எல்லாருக்கும் ஒரு ஃபில்லிங். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். அத்தனை பேரையும் தேவன் நிரப்பினார். அதுல பேதுரு இருந்தார். when you come to Christ you will be filled. மனசை நிரப்புவார், உங்க பேக்கெட் நிரப்புவார், உங்க வயிற்று நிரப்புவார், உங்க சிந்தை நிரப்புவார், உங்க வாழ்க்கையை நிரப்புவார். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இடம் கொள்ளாமற் போக மற்றும் நிரப்புவார். there is a filling. மனசை நிரப்புவார், உங்களுடைய எண்ணங்களை நிரப்புவார், உங்களுடைய வாழ்க்கையை நிரப்புவார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலும் 13 வசனத்திலும் வரங்களால் நிரப்புவார், வல்லமையினால் நிரப்புவார், கிருபையினால் நிரப்புவார், தாளந்தால் நிரப்புவார். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டது 1 கொரிந்தியர் 12:13 ஒரே ஆவியினாலே, அந்த ஆவிக்குள்ளாக, அந்த வார்த்தை படிங்க, ஆவிக்குள்ளாக, in the spirit, filling the spirit, உங்கள் தாகத்தை தீர்ப்பார். தாகம் தீர்க்கப்பட்டோம். இத்தனை இவை 5:18 ஆவியினால் நிறைந்து. 3வது குறிப்பு filling, நிரப்புகிறார். ஆவியினாலே, வரங்களாலே, கனிகளாலே. அன்பானவர்களே, அன்பினால், சந்தோஷத்தால், சமாதானத்தால், நீடிய பொறுமையினால், தயவினால், நற்குணத்தால், விசுவாசத்தால் ஃபில்லிங் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாடும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனியற்ற வாழ்க்கைக்கு மாறாக ஒரு கனி உள்ள வாழ்க்கை, a life of fruitfulness. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. ஒரு கனி உள்ள வாழ்க்கையை பார்க்கிறோம். எழுந்திருந்து பெந்தைக்கோஸ்து நாளிலே மகா சத்தமிட்டு 5000 பேர் 3000 பேர் வார்த்தை கேட்டு அத்தனை பேரும் குத்தப்பட்டார்கள். பேதுருவே, நான் என்ன செய்ய வேண்டும்? கனியற்ற ஒரு வாழ்க்கைக்கு மாறாக கனி உள்ள ஒரு வாழ்க்கை. வேதத்துல 8000 பேர் மனம் திரும்பினார்கள். அன்பானவர்களே, he was the key leader in the early church. ஆதி திருச்சபைக்கு ஒரு முக்கியமான தலைவனாய் பேதுரை கர்த்தர் மாற்றினார். கீ லீடர், முதன்மையானவராய், முதற்பேரானவராய், ஒரு மெகா லீடர், ஒரு மெகா பாஸ்டர். உயிசை கர்த்தர் திரும்பி பார்த்தார். தேவன் திரும்பி பார்த்தார்னா யூ கேன் பி மெகா லீடர், யூ கேன் பி கீ லீடர். அவர் திரும்பி பார்த்தார்னா நீ கீ லீடர் தான். அவர் திரும்பி பார்த்தார்னா யூ ஆர் மெகா லீடர். இதனால உன்னை திரும்பி பார்க்கிறார். அதற்காக இந்த செய்தி உனக்கு அனுப்பியிருக்கிறார். இட் இஸ் நாட் பை ஆக்சிடென்ட், இட் இஸ் ப்ரீ பிளான் ஆஃப் காட். தற்செயலா செய்தி நீ கேட்கல, தற்செயலானும் பேசல, உன்னை திரும்பி பார்க்கிறார். உன்னை யாருமே திரும்பி பார்க்கலையே. உறவுகள் பார்க்கல, சொந்தங்கள் பார்க்கல, விசுவாசிகளோட பார்க்கல, சில ஊழியர்களே பார்க்கல, திரும்பி பார்க்கல. ஏன்னா நொந்து போயிட்டார். அவர் கவர் இல்லை, எனவே அவர் இல்லை. அப்படி இல்லை, கவர் இருந்தாலும் அவர் உங்களுக்கு கூடவே இருக்கிறார். புரிய நினைக்கிறேன் இங்க சொல்லப்பட்ட வார்த்தை. அன்பானோளே, ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை. யோவான் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை. ஆண்டு சொன்ன வார்த்தை நான் மெய்யாவே, அந்த அதிகாரம் முழுக்க யோவான் 15:1 முதல் 11 வசனங்கள் வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிற திராட்சை தோட்டக்காரு, நீ நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். 3வது கனி உள்ள ஒரு வாழ்க்கை. கனி உள்ள ஒரு வாழ்க்கை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். 5வது குறிப்பு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை, ஃபெய்த்ஃபுல்னஸ். 5வது குறிப்பு ஃபெய்த்ஃபுல்னஸ். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ முதிர் வயது ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்ல இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாக மெய்யாக சொல்லுகிறேன். அவர் வாழ்க்கை அப்படியே இருந்தது. திரும்ப சொல்லுகிறேன், நீ முதிர் வயதாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொரு அறையை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல உன்னை கொண்டு போவான். அர்த்தம் என்னவென்றால், தேவன் அவனை நம்பினார். அதாவது நான் சொல்லுவேன் அப்படியே நீ செய்வாய். இத்தனை நம்பிக்கை. இன்னைக்கு யார் அப்படி செய்யறான்? நம்ம ஒன்று சொன்னா அவன் இன்னொன்று பண்றான். நம்ம ஒன்று சொன்னா நம்மளே திருப்பி கேள்வி கேட்கிறான். அதாவது நீ அப்படி செய்வாய் என்று மெய்யா உனக்கு சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, 21:19 யோவான் தன் மரணத்தை கூட அவர் முன்குறித்தார். அவனுடைய மரணத்தை முன்குறித்தார். 2வது 20 ஃபெய்த்ஃபுல்னஸ். 1 கொரிந்தியர் 4:2 அவனை உண்மை உள்ளவனாய் மாற்றினார். உண்மை உள்ளவனாய்.
எனவேதான் பாடுகள் மத்தியிலும் போராட்ட மத்தியிலும், எனவே 1 பேர் 2 பேர் துன்பங்கள் அழிந்து போகிற பொண்ணு நக்கினால சோதிக்கப்படும். அதை பார்க்க விளையரை பெற்று சோதிக்கப்பட்டு புகழ்ச்சியும் கனவும் மையம் உண்டாயிருக்கும். A man of faithfulness. அதான் முதிர் வயது வரை அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், அப்படியே தேவனை மாற்றுவார். நீ கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரை பார்த்து ரிட்டர்ன் டு ஜீசஸ். நீ திரும்பி வரும்போது இந்த பேதுவின் சரித்திரம், பேதுவின் வாழ்க்கை எதை கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னால், நீயும் ஒரு மிகப்பெரிய தேவ மனிதனாய் மாற முடியும். You can be a key leader in the ministry. You can be a key leader in the church. நீயும் பேசும் பொருளாய் மாற முடியும். ஒரு பேதுரு அதாவது பின்னாக இருந்தவன், திரும்பி போனவனை திரும்பி பார்த்த கர்த்தர். அன்பான தேவ பிள்ளையே, ஒரு 3 வசனம் சொல்ல விரும்புகிறேன். உன் வாழ்வியலும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தேவன் செய்வார். அவர் சொல்லுகிறார், ஏசு 46:4, முதிர் வயது வரைக்கும் முன்ன செய்வேன், ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். God is faithfulness. நீ உண்மையா இருக்குமா, அவர் உண்மையா இருப்பார். முதிர் வயது வரை யார் உன்னை கைவிட்டாலும், உலகங்கள் கைவிட்டாலும், உறவுகள் கைவிட்டாலும், மனிதர்கள் கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், அவர் சொல்லுகிற வார்த்தை, இனிமேலும் நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், அப்படியே செய்வேன். ஏசாயா 46, அப்படியே, இனி மட்டுமல்ல இனிமேலும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரை பார்த்து, இதை விட வேற என்ன வேணும்? உங்களை பயன்படுத்துவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஜெபம் இதுவா இருக்கணும். சங்கீதக்காரன் சொன்னது போல 71 சங்கீதம் 17 வசனம். இந்த ஜெபத்தை என்னோடு சேர்த்து சொல்வீங்களா? தேவனே, உம்முடைய அதிசயங்களை சிறு வயது எனக்கு போதித்தீர், அதிசயங்களை தொடர்ந்து அறிவிப்பேன். மேக் எ டிசிஷன். இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்தேன், உம்முடைய அதிசயங்களை அறிவிப்பேன். அது மட்டுமல்ல, 71 18 வசனம், இந்த சந்ததிக்கு உடைய வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் உங்களை கர்த்தர் மாற்றுவார். இந்த சந்ததிக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் உங்களை தேவன் பயன்படுத்துவார். டோன்ட் கிவ் அப். அதுவரை உங்களை கைவிடவே மாட்டார். இப்ப தெரியுமா, தேவன் உங்களை திரும்பி பார்க்கும்போது, திரும்ப சொல்லுகிறேன், ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட் உங்களை உண்மையுள்ள மனிதனாய் மாற்றுவார், உங்களை கனிவுள்ள மனிதனாய் மாற்றுவார், உங்களை நிரப்புகிற மனுஷனாய் மாற்றுவார், உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை தருவார், உங்கள் வாழ்க்கையில பாவ மன்னிப்பை தருவார். திரையிலே பாருங்கள், ஃபர்கிவ்னஸ், ஃபியூச்சர், ஃபில்லிங், ஃப்ரூட்ஃபுல்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், இத்தனையும் தந்து ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்க பயன்படுத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீ நினைக்கலாம், முடிந்து போன வாழ்க்கை இல்லை. வேர் there's a failure, there's a beginning. ஆங்கிலத்தில் கேட்க கேள்வி, வாட் நவ் பீட்டர், இப்பொழுது என்ன? சில உனக்கு எதிர்காலம் உண்டு, உன்னை நிரப்புவேன். ஐ வில் மேக் as a key leader. இதே இந்தியாவில், இதே தமிழகத்தில் உங்களை ஒரு தலை சிறந்த தேவன் கர்த்தர் மாற்றுவார். மிகப்பெரிய அப்போஸ்தலராக தேவன் மாற்றுவார். திரும்பி போனவனை திரும்பி பார்க்கிற கர்த்தர் உங்களையும் திரும்பி பார்க்கிறார். நோக்கி பாருங்கள், உங்களையும் பயன்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, திரும்பி போனவனை திரும்பி பார்க்கிற தெய்வமே, இந்த வாழ்க்கை திருநேரங்களிலே நாங்கள் உலகத்தை திரும்பிட்டோம். பாவத்துக்கு, அசுத்தத்திற்கு, அந்தகாரங்களுக்கு, கேவலமான காரியங்களுக்கு திரும்பி போயிட்டோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நான் கடைசியில் கேட்டோமே, இந்த சந்ததிக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் உங்களுடைய சத்தியத்தை அறிவிக்கிற நல்ல உக்கிரானக்காரர்களாய், இந்த சந்ததிக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் உங்களுடைய சத்தியத்தை விவரிக்கிற நல்ல ஊழியர்களை எங்களை மாற்றும். உண்மை உள்ள ஊழியர்களாய், கனி உள்ள ஊழியர்களாய், பயனுள்ள ஊழியர்களாய் எங்களை மாற்றும்.
Lord, help us to be a faithful ministers, fruitful ministers, Lord. ஆண்டவரே, ஒரு பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதர்களாக எங்களை மாற்றும். ஃபர்கிவ்னஸ் ஆண்டவரே, ஃபியூச்சர், ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ், ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ், ஒரு ஃபில்லிங் நிரப்புங்கப்பா. அன்பினால், சமாதானத்தினால், சாந்தத்தினால், சந்தோஷத்தினால் கனிதரும் மரங்களாய் மாற்றும். உமக்கே ஆராதனை, உமக்கே துதி, உமக்கே கணம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்கள் ஆசமா இருக்குமே, ஆனால் நீங்கள் அனுப்புங்கள். உங்களுடைய மேலான ஆலோசனை சொல்லுங்கள். இந்த கமெண்ட் செஷனில் முடிஞ்ச அவங்களுக்கு கமெண்ட்ஸை போடுங்க. அநேகருக்கு நீங்களும் ஒரு பிரதான அப்போஸ்தலனாக இருக்க முடியும். தேவன் உங்களை திரும்பி பார்க்கிறார். இந்த நாள் இந்த செய்தியை கேட்கும்போது உங்களை திரும்பி பார்க்கிறார். அவர் உங்களை பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள். கடந்த கால தோல்விகள், கடந்த கால ஏமாற்றங்கள் முற்றுப்புள்ளி வையுங்கள். ஒரு எதிர்காலம், ஒரு கனி உள்ள வாழ்க்கை, ஒரு நிரப்பப்பட்ட வாழ்க்கை தேவன் உங்களை தருவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். God bless you. நரம்புகள் உருவாகல, தசைகள்
எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.